ஹலோ மக்களே, நம்ம பார்த்துட்ருக்க பார்த்திங்கன்னா இது தாங்க ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி எப்படி இருக்கும். அதோட இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பூ முதிர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம விதைகள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது தாங்க இந்த பச்சை கலரில் தெரியுமா, இது வந்து கருப்பு கலராக மாறும். இதுதான் விதைகளாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, நான் வந்து விதைகள் விதைத்தேன், ஆனால் வந்து எனக்கு விதைகள் வரல. பார்த்திங்கன்னா இதாக இருக்குல்ல, இதெல்லாம் விதைகள். இந்த கருப்பு கலரில் வருது தெரியுமா, இதுதான் விதைகள். ஸோ நான் விதைகள் வந்து விதைச்சிட்டேங்க, ஆனால் வந்து எனக்கு முளைக்கவே இல்லை. ஏதோ புல் மாதிரி செடிகள் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதை பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலை மாதிரி இருக்கும். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்கும். ஏதோ புல் செடிங்கன்னு நம்ம நினச்சிடுவோம். இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக வந்து நிற்கும். சிலதில் தான் இந்த மாதிரி பூ வரும் குட்டியிலேயே. இல்லைனா வந்து நல்லா வந்து பெருசானதுக்கப்புறமா தான் பூக்க ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கரிசலாங்கண்ணி. உங்களுக்கு அந்த இலைகளை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சொரப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து விதைகளை வந்து நிறைய வருஷமாக நீங்கள் முளைச்சி ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு ஓகே, ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது புல் இல்லைங்க. நிறைய என்னோடய கஸ்டமர்ஸுமே நிறைய கேட்டிருக்காங்க, நீங்கள் புல் மாதிரிமா எதெல்லாமோ முளைச்சிருக்குமா, எங்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி முளைக்கல அப்படின்னா. சும்மா நீர் தூக்கி போட்டாலுமே முளைக்கும். இதில் மண்ணே இல்லை. மண்ணே அந்த காம்பவுண்ட் சைடில் பூத்து இப்படி வந்து முளைச்சி நிற்கிது, பார்த்துக்கோங்க. இதுதான் கரிசலாங்கண்ணி, சரிங்களா. வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம ஹேர் ஆயிலுக்கு, ஹேர் ஷாம்புவோ சீரமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க இதில் குட்டி பிளான்ஸ் எல்லாம் இப்படி தான் நிற்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை.